ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் உன்னத நிலையை அடைய விரும்புவது இயல்புதான். ஆனால் பூர்வ புண்ணியம் இருந்தால்தான் விரும்புவதை அடைய முடியும். அதைத்தான் பிராப்தம் என்று சொல்வார்கள். ஒருவருக்கு தான் விரும்புவதை அடையக்கூடிய பூர்வ புண்ணியம் இல்லை என்றாலும் கூட அவர் அம்பிகையை போற்றி மந்திரம் ஒன்றை சொல்வதன் மூலம் வாழ்க்கையில் தான் விரும்பிய உன்னத நிலையை அடைய முடியும். அம்பிகையை தியானித்து வழிபடுவதற்கு எத்தனையோ மந்திரங்கள் ஸ்லோகங்கள் வடிவில் அமைந்திருக்கின்றன. அந்த மந்திரங்களில் பிரதானமாக அழைக்கப்படுவது சௌந்தர்யலஹரி. இதுதான் பிராப்தம் இல்லாமலேயே வாழ்க்கையில் உன்னத நிலைக்கு ஒருவரை உயர்த்தும் மந்திரம். அந்த ஸ்லோகம் இதோ: திராயாணம் தேவானம் திரிகுண ஜனிதானம் தவ சிவே பவேத் பூஜா பூஜா தவ சரணியோர்யா விரசிதா ததா ஹிஸ்வத் பாதோத்வஹன மணிபீடஸ்ய நிகடே ஹிஸ்திதா வயேஸ்த சச்வன் முகலித கரோசம்த மகுடம். இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்கும் பொழுது அம்பிகையின் அருள் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் பிராப்தம் இல்லையே என்று ஏங்கும் பொழுது அம்பிகையின் அருளை நாம் நாடுவது நாம் நினைத்த காரியத்தில் வெற்றி பெற இயலும். மந்திரம் என்பது ஒரு முறை சொல்லிவிட்டு விடுவதல்ல, தொடர்ந்து கூற வேண்டும். நம் மனமும் செயலும் அதை நோக்கி செலுத்த வேண்டும். அப்படி செலுத்துமாயின் அம்பிகையின் அருளை நிறைவாக நம்மால் பெற முடியும்.